எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. முதல்ல பட்ஜெட்டுன்ற வேர்டு வந்து கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கிடையாது. பட்ஜெட்டுன்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்சு வேர்டு. பவுஜெட், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் லெதர் பேக்னு அர்த்தம். பட்ஜெட்டுன்ற வேர்டை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஆர்டிக்கல் 112 இருக்குது. அதுக்கும் எக்கனாமிக் சர்வேக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. எக்கனாமிக் சர்வே வந்து ஒரு பார்ட் ஆஃப் பட்ஜெட் வந்து இருந்துச்சு. 1950 தான் முதல்ல வந்து எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல எக்கனாமிக் சர்வேன்னு என்னென்னு பார்த்தா ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் எக்கனாமிக் இந்த கண்ட்ரி அதை வந்து பிரதிபலிக்கும் விதமாக தான் வந்து எக்கனாமிக் சர்வே இருக்கும். 1964 அப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து எக்கனாமிக் சர்வே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதான் எக்கனாமிக் சர்வேன்றது. யூஸ்வலாக எக்கனாமிக் சர்வே யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ப்ரிப்பேர் பண்ணுற டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அந்த மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரி வந்து எது கீழே வருதுன்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வருது. இப்போ இருக்கிற எக்கனாமிக் சர்வே பார்த்திங்கன்னா வெல் பிஃபோர் பட்ஜெட், அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு பை ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது நிர்மலா சீதாராமன் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. எக்கனாமிக் சர்வே இஸ் நத்திங் பட் தி ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் எக்கனாமிக் அரவுண்ட் த கண்ட்ரி, அதை பிரதிபலிக்கும் விதம் தான் எக்கனாமிக் சர்வே இருக்கும்.